السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அர் ரஹீம் நிகரில்லா அன்பாளன் என்ற இந்த அர்த்தம் கொண்ட அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய நமக்கும் குறிப்பாக இந்த தாராவி மக்களுக்கும் தன்னுடைய நிகரற்ற அன்பை வெளிப்படுத்துவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தினத்தினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் இந்த நல்ல அடியார்களுடைய ரூஹ் எவ்வாறு கைப்பற்றப்படும், அவர்களுடைய நிலை என்ன என்பதை குறித்து ஒரு சில செய்திகளை நம்ம பார்த்திருந்தோம். அது என்ன செய்திகள் பார்த்திருந்தோங்கிறத சில கேள்விகள் மூலியமா இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். நேற்றைய தினம் நல்லடியாருடைய ரூஹ எப்படி கைப்பற்றுவார்கள்? யாருக்கு தெரியும்? என்ன திடீர்னு கேள்வி எல்லாம் கேட்குறீங்க? கேட்போம், கேள்வியும் கேட்போம், எல்லாமே கேட்போம். நல்லடியாருடைய ரூஹு உடம்புல இருந்து வெளியில கொண்டு வரப்படும். அது எப்படி கொண்டு வரப்படும்? குவளையில தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை கொட்டினா ரூஹ் எப்படி வெளியே வருமோ அந்த மாதிரி வரும். சரி, வெளியே வந்த ரூஹ இந்த வானவர்கள் என்ன செய்வாங்க? துணியை மடிச்சு போடுவாங்க. கஸ்தூரியால செய்யப்பட்ட ஒரு துணியை எடுத்து மூடி மறைச்சு எடுத்துட்டு போவாங்க. சரி, இப்ப கவனத்தோட தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து வந்து இந்த தீ அடியார்களுடைய கபர் வாழ்க்கையை குறித்து போயிடலாம். இந்த ஒவ்வொரு ஆத்மாவும் அவருடைய உயிர் பறிக்கப்படும் அல்லவா? அப்படி பறிக்கப்படும் பொழுது இத கெட்ட அடியான் இருக்கான் பாத்தீங்களா? ஒரு ரூஹு அதை மரணிக்கிற பொழுது அத ரூஹ் கெட்ட அடியான் என்று பெயர் பெற்றால், பெயர் வாங்கிருச்சு அப்படின்னா அதனுடைய டோட்டல் மறுமை வாழ்க்கையும் நாசம் அடைந்து போகும். இது எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அந்த ரூஹுல வந்து வெளியில எடுப்பாங்க. எப்பேற்பட்ட நிலையில அந்த ரூஹ வெளியில எடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சுத்தியால எடுத்து, ஒரு சம்மட்டி எடுத்து அவருடைய நெஞ்சு பகுதியில அடிக்கப்படும். அந்த அடிய வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலை இருக்கு. அந்த மலையில அந்த சுத்திய வச்சு ஒரு அடி அடிச்சாங்க, அப்படி சம்மட்டியால ஒரு அடி அடிச்சாங்க அப்படின்னா டோட்டல் அந்த பிரம்மாண்டமான மலையை பாத்தீங்க அப்படின்னா சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு தூள் தூளாக மாறிடுமாம். அந்த அடி, ஒரு அடிய இந்த வானவர்கள் வந்து அதை எடுத்து ஒரு மலையில ஒரே ஒரு அடி அடிச்சாங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக பார்க்கக்கூடிய அந்த மலை சுக்கு நூறாக மாறி தூள் தூளாக காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடி யாருக்கு விழுவும் அப்படின்னா அந்த கெட்ட அடியானுக்கு அந்த அடி விழுவும். ரெண்டாவது, அது ரூஹு வெளியில எடுப்பதற்காக வானவர்கள் முயற்சிப்பார்கள். அந்த முயற்சியை பற்றி சொல்றாங்க. ஒரு ஈரமான கம்பளி ஒண்ணு இருக்கு, கம்பளி ஆடை. அந்த ஈரமான கம்பளி ஆடையில அதோடைய நூல் ஒண்ணு பிரிக்கிறது இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்ப சிரமம், வலிக்கிட்டு போகும். அப்படின்னா எடுக்க ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கெட்ட அடியான ஒரு ரூஹை எடுக்கிறதுக்கு அவ்வளவு வலுவை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வலு கட்டாயமா இருப்பாரு. அதை இழுத்துட்டு போவாங்க பாத்தீங்களா? அதை விட மோசமாக ரொம்பவும் கடுமையாக அந்த கெட்ட ஆத்மாவுடைய ரூஹ வெளியே எடுப்பாங்க. அப்ப அந்த ஆத்மா பார்க்கும், சுத்தி பார்க்கிற நேரத்துல இந்த கருப்பு நிறத்துல உருவம், கருப்பு நிறங்கள்ல உருவம். அந்த உருவத்துடைய கண்கள் இருக்கு பாத்தீங்களா? நீல நிறத்தோட காணப்படும். நீல நிற கண்கள் அப்படியே கருப்பான ஒரு உருவத்துல கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல நைட்டு நேரத்துல லைட்டா ஒரு கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, எந்த விதமான சூழல் இருக்காது. ஆனா அந்த நேரத்துல ஏதாவது ஒரு உருவம் காசு பண்ண மாதிரி இருந்தா அப்படியே அள்ளி விட்டுரும். ஏதோ போற மாதிரி இருக்கே, ஏதோ வர மாதிரி இருக்கே, அது மெழுகுபத்தி தேர்றது என்ன, டார்ச் லைட் சீக்கிரம் ஆன் பண்றேன்னு சொல்றது என்ன, கரண்ட் எப்போ வந்து தொலைன்னு திட்டுறது என்ன, அவன் எல்லாம் நடக்கும். அவன் அந்த இருட்டை பார்த்தாலே நமக்கு ஒரு விதமான, ஏன் நம்ம நிழலை பார்த்து அந்த நேரத்துல பயந்து போகக்கூடிய சம்பவங்களா இருக்கும். கண்ணாடி இரவு நேரத்துல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த கண்ணாடி முன்னாடி நம்ம உருவம் தான் நிற்கும். அந்த கண்ணாடி முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம உருவத்தை பார்த்தாலும் அள்ளு விட்டுரும். ஆஹா, நம்ம உருவமா நைட்டு நேரத்துல இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அவன் ஒரு இருட்டை பார்த்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு விதமா ஒரு பயம் ஏற்படும். நம்ம உருவத்தை பார்த்தாலே பயம் வரும். அப்படின்னா
சுத்தி கண்ணுக்கு ஏற்ற எல்லா தூரத்திலும் கருப்பு நிற உருவம் கொண்டவர்கள், நீல நிற கண்களுடையவர் இருப்பாங்க அப்படின்னா இந்த நிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வெளியே எடுத்த அந்த துருவக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாற்றம் பிடித்த ஒரு துணி, அந்த நாட்டத்துல இந்த துணியால நம்ம மோந்திருக்கவே மாட்டோம். சில நேரங்கள் ஒரு நாற்றமா கொமற்ற மாதிரி இருக்கும். ஆனா இதை விட கேவலமான நாற்றம் கொண்ட ஒரு துணியில அந்த கெட்ட ஆத்மாவுடைய ரூஹ போடப்பட்டு வானத்திற்கு எடுத்து செல்லப்படுவார்கள். முதல் வானத்துல சொல்லுவாங்க, தட்டுவாங்க. இந்த மாதிரி யார் அதை கேட்கும் போது, ஃபுலானுன் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு சொல்லும் போது, இது கெட்ட ஆத்மாவா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா இது கெட்ட ஆத்மா என்று சொல்லப்பட்ட உடனே இந்த ஆத்மாக்கெல்லாம் உள்ள அனுமதி கிடையாது, இந்த ஆத்மாவை நீங்க தூக்கி எரிஞ்சுக அப்படின்னு சொல்லப்படும். அந்த ஆத்மாவை மேல இருந்து தூக்கி வீசுவாங்க. ரசுல்லா அவங்க அது விளக்குறாங்க, உயரமான இடத்துல ஒரு பறவை ஒண்ணு பறந்துகிட்டு இருக்கு. திடீர் அந்த பறவை கீழே விழுந்தால் எவ்வளவு வேகமாக கீழே விழுந்து உடம்புல ஒண்ணு கூட மிச்சமில்லாத அளவுக்கு அந்த பறவைக்கு பாதிப்பு ஏற்படுமோ, அது போல முதல் வானத்திலிருந்து அந்த கெட்ட ஆத்மாவுடைய ரூஹ் வீசப்படும். அந்த வீசப்பட்ட அந்த ஆத்மா நேர அத கபூர் குழிக்குள்ள வந்து விழுவும். ஒரு கட்டத்துல அந்த கபஸ்தான்ல அடக்கப்பட்ட பிறகு அந்த கெட்ட ஆத்மாவுடைய அந்த உறவுக்காரர்கள் எல்லாம் சென்று விடுவார்கள். அந்த கடைசி அதனுடைய காலடி சப்தத்தை அதை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த கேள்வி கணக்கை தொகுக்கக்கூடிய வானவர்கள் வருவார்கள், கேட்பார்கள், மண் ரப்புக்க என்று கேட்பார்கள். அப்படி கேட்கும் போது இந்த ஆத்மா சொல்லும், லா அதிரி, எதை சொல்ல வரும், அது இது இதான் வந்து நான் அதிரின்றும், எனக்கு தெரியாது. முதல் கொஸ்டின்ல அவுட். ரெண்டாவது கொஸ்டின் என்ன, மா தீனுக்க, உடைய மார்க்கம் எது என்று கேட்கப்படும் போது லா அதிரி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடும். மஹாதர் ரஜுல், இந்த நபர் யார் அப்படின்னு கேட்கும் போது லா அதிரி, நான் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே படிக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது என்று ஆத்மா சொல்லிவிடும். சொல்லப்பட்டதுக்கு பிறகு இந்த வானவர்கள் அறிவித்து சொல்லுவார்கள், இது ஒரு கெட்ட ஆத்மா என்று அறிவித்த உடனே அந்த வானவர்கள் போயிடுவாங்க. அடுத்து ஒரு உருவம் வந்து நிற்கும், கோரமான ஒரு உருவம், துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு உருவம், பாக்குறதுக்கு நெஞ்சு அப்படியே பதைக்கக்கூடிய ஒரு உருவம். பக்கத்து தலைமாட்டுல வந்து உட்காரக்கூடிய அந்த நேரத்துல அந்த ஆத்மா கேட்கும், யாரு நீ அப்படின்னு கேட்கும். மன்னன் நீ யார் அப்படின்னு கேட்கும். அந்த உருவம் சொல்லும், உலகத்துல நீ வாழ்கிற தருணத்துல நீ என்னென்னலாம் தீய காரியங்கள் செய்தாயோ அந்த தீய காரியத்துடைய முழு உருவமாக நான் இருக்கிறேன் என்று அந்த ஒட்டுமொத்த தீய காரணம் வந்து நிற்கும். நம்ம எந்த தாய் தந்தையை கேவலமாக பேசணுமோ அந்த பாவம், நம்முடைய சகோதரனை தவறாக நினைத்தோம் அந்த பாவம், நம் யாரை திட்டினோமோ அந்த பாவம், நம் யாரை ஏமாற்றினார்களோ அந்த பாவம், யாருக்கு அநியாயம் செய்தோமோ அத்தனை பாவமும் அந்த கெட்ட அடியானுடைய உருவமாக வந்து நிற்கும். அப்படி உருவம் எல்லாம் பார்க்கிற நேரத்துல அந்த கெட்ட ஆத்மா பயப்பட்டு நடுநடுங்கி போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஒரு கட்டத்துல கபருக்குழி அந்த கெட்ட ஆத்மாவுடைய உடலை நசுக்கு. எந்த அளவு நசுக்கு அப்படின்னா, அதனுடைய விழா எலும்புகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஜாயின் ஆகக்கூடிய அளவு, நொறுங்கக்கூடிய அளவுக்கு அந்த கபர் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு இக்கட்டான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி விடும். இது காலையில மாறின அடிக்கடி அந்த கெட்ட ஆத்மாவுக்கு வேதனை கொடுக்கப்பட்டே இருக்குமா. இப்பேற்பட்ட நிலையில இந்த ஆத்மாவுக்கு காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் நாளை மறுமையில இந்த ஆத்மா எந்த இடத்துல இருக்கும், நரகத்தில் எந்த இடத்தில் இருக்கும் என்பதை எடுத்து காட்டப்படும். காலையில நீ இந்த நரகத்துல இந்த அடித்தட்டுற இந்த இடத்துல நீ இருப்பாய், மாலையில இந்த இடத்துல நீ இருப்பாய் என்று அந்த கபருக்கு அந்த கெட்ட ஆத்மாவை காட்டுப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படியே கியாமத் நாள் வரைக்கும், உலக அழிவு நாள் வரைக்கும் அந்த பர்சக் அப்படிங்கிற அந்த திரைக்கு அப்பால் நம்முடைய ரூஹ் எல்லாம், அது கெட்ட ஆத்மாவா இருந்தாலும் சரி நல்ல ஆத்மாவா இருந்தாலும் சரி, பர்சக் அப்படிங்கிற திரைக்கு அப்பால் அந்த ரூஹ் எல்லாம் செல்லப்பட்டும். நல்ல ஆத்மாவாக இருந்தால் நல்லபடியாக உறங்குவார்கள், தீய ஆத்மாவாக இருந்தால் அவர்கள் கியாமத் நாள் வரை, நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் வரை, எழுப்பப்படுகிற வரை அவர்களுக்கு அந்த வேதனை கொடுக்கப்பட்டே கொண்டிருக்கும். எப்பேற்பட்டவர்களே யோசிச்சு பாத்தீங்களா? அப்ப இது ரெண்டு நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய கபறுகள் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் உலகத்துல வாழுகிற பொழுது எதெல்லாம் நன்மையான காரியங்களோ அதை அலட்சியப்படுத்தாமல் அதற்கான முயற்சிகளை எடுத்தவர்களாக,
அனுதினமும் செய்தாகவே வேண்டும். இதை ஒரு நாள் பண்ணிட்டு 9 நாள் சும்மா இருக்கிறது கிடையாது. நன்மையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கணக்கிட்டவர்களாக என்னென்ன காரியங்கள் செய்ய முடியும் என்பதை போட்டி போட்டு நம்மளால் செய்து கொண்டிருக்கிற யாருக்காகவும் வெட்கப்பட்டவர்களாக, யாருக்காகவும் நம்முடைய அமல்களை குறைத்து நாம் செய்துவிடக் கூடாது. எதை நினைச்சாலும் சரி, ஏன் கபூர் குழிக்கு நான் எனக்கு வெளிச்சம் ஏற்படும் அப்படின்னா என்னுடைய நன்மைகள் மட்டும்தான் என்னை காப்பாற்றுங்கிற அடிப்படையில முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிந்த நன்மைகளை செய்து வேணும். இந்த நன்மைகள் செய்யறதுல காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்முடைய பள்ளிகள்ல சில பள்ளிகள் நம்ம பார்ப்போம், ஊர்கள்ல பார்ப்போம். இந்த முதல் சஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த முதல் சஃப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முந்தி அடிச்சுக்கிட்டாரு. இதோட நன்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தவழ்ந்தாவது உங்கள ஒருத்தர் அந்த சஃப அடிச்சுக்குவாரு அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சில ஊர்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த முதல் சஃப விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எதுக்கு விடுறீங்க? யாருக்கு விடணும்? முதல் சஃப்ல அந்த நன்மை கிடைக்கணும் அப்படின்னா அந்த முதல் சஃபுக்கு முன்னாடி உட்காரணும். நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா நாமளே முதல் சஃப்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், மத்தவங்களுக்கு அந்த அதெல்லாம் கிடையாது. மத்த விஷயத்துல வாய்ப்பு கொடுப்போம், சரிங்களா? வேற வேற காரியத்துல ஒரு ஏதாவது ஒரு உதவி கிடைக்குதா, அந்த உதவியில் எனக்கு பிரச்சனை இல்ல, என் சகோதரனுக்கு அந்த உதவி கிடைக்கட்டும், அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற தப்பு கிடையாது. நன்மை விஷயத்துல இந்த போட்டி போட்டு விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கக்கூடாது, சரிங்களா? நன்மை தானே அப்ப நீ செஞ்சுக்கோ, நான் நாளைக்கு இல்லாம போயிட்டு என்ன பண்றது? இருக்கிற பொழுது நமக்கு என்ன நன்மைகள் காட்டப்படுகிறதோ முந்தி அடிச்சு முன்னாடி நிக்கிறமே ஒழிய நன்மை விஷயத்துல ஒரு காலத்துல விட்டு கொடுக்கக்கூடிய அந்த வேலையே இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்தா அப்படின்னா கபர் குழியில ஒரு லைட் கம்மியாயிரும், அவ்வளவுதான். அது நன்மை செஞ்சது நம்மளுக்கு கபர் குழியில லைட் எச்சாகுமா இல்லையா? அப்போ நன்மை தரக்கூடிய விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்த இருக்கவே கூடாது, சரிங்களா? அதனால முதல் சஃபா இருந்தாலும் சரி, முதலாவதாக பயான் பேசுவதாக இருந்தாலும் சரி, முதலாவது தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஃபர்ஸ்டா இருக்கும், நான் முதல்ல சொர்க்கத்துல போய் சேர்ந்துடணும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் இருக்கு. நம்ம ஒழிய அதிகமாக போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், நன்மைக்கு போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ரூஹு ஒரு கால் பிரிக்கப்பட்டது என்று சொன்னால், நமக்கு மரணம் அடைஞ்சது என்று சொன்னால், நம் அனைவருடைய ரூஹும் இன்ஷா அல்லாஹ் இந்த நல்ல அடியார்கள் எப்படி அவருடைய கபர் குழியில வாழ்க்கையை அமைந்திருக்குமோ அது போன்று நம்முடைய வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கபர் குழியில ஏற்படுத்தி தருவானாக என்று கூறி இந்த கபர் சம்பந்தமாக செய்திகளை சொல்லி முடிச்சுட்டோம். இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள், உலக அழிவு நாள், இது என்ன, இது எப்பேற்பட்ட எச்சரிக்கை என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். கேள்வி பதில். பெண்களுக்கு இன்னைக்கு உண்டான கேள்வி. ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், 4 நபித்தோழர்கள், சரிங்களா? இந்த 4 நபித்தோழர்களுடைய பெயரை சொல்லி ஆகிய 4 பேரிடமிருந்து குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சரிங்களா? அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி, ரசூலுல்லாஹ் ஒரு 4 நபர்களுடைய பெயரை சொல்லி இவர்களிடத்திலிருந்து குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த 4 நபர்கள் யார் அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் நீங்க பார்த்துட்டு வாங்க. இது புகாரில 3756 இருந்து 3856 ஆகிய ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியான பதில பார்த்துட்டு வாங்க. அதே நேரத்துல ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஒரு ஊரை பார்த்து இந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ரசூலுல்லாஹ் மதீனாவை தான் சொல்றாங்க. மதீனாவுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க, இது தாபா அப்படின்றாங்க. தாபா அப்படின்னா நலம் மிக்கது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்ப மதீனாவுக்கு பல பேர்கள் இருக்கு. மதீனா, எஸ்ரிஃப், தாபா. எஸ்ரிஃப்ங்கிற ஒரு பேர் இருக்கு, தாபா அப்படிங்கிற பேர் இருக்கு. ஏறத்தாழ சரியான பதில பதிவு பண்ணிருக்கீங்க. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.